இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடின உள்ளம் கொண்டவராய் இருக்காதீர்கள் என்று கூறுகிறார். முதலாவதாக, நாம் சட்டங்களை பின்பற்றுவதிலும் மற்றவற்றை பின்பற்றுவதிலும் ஆர்வமாய் கொண்டுள்ளோம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அவருடைய அன்பை துன்பப்படுகிறவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். துன்பப்படுகிறவர்கள் என்று கூறும்போது சாதாரணமாக துன்பப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும். மாறாக சோம்பேறித்தனமாக இருந்து துன்பத்தில் இருப்பவர்களுக்கு செய்வது பாவம்தான். எனவே நாம் ஆண்டவரின் வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லும் போது அவருடைய இரக்கத்தையும் நாம் அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, பரிசேயரை போல மற்றவர்கள் மீது பழி சுமத்தாமல் தம்மை தாமே பெருமை பீத்திக் கொள்ளாமல் நாம் ஆண்டவருக்கு இணங்க தாழ்ச்சியுடன் வாழ வேண்டும். மற்றவர்களின் பாரங்களையும் நம் முன் சுமந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை கல்வாரி மலையில் சுமந்து அவர் உயிரையும் துறந்து நமக்காக மீட்புக்காக நமக்கு போராடியது போல நாமும் மற்றவர்களின் பாவங்களை அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி மேலும் அவர்களது துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். நாம் தாழ்ச்சியுடன் இருந்தால்தான் இதை செய்ய வேண்டும். எப்போது நம் உள்ளத்தில் உயர்ந்த எண்ணம் கொள்கிறோமோ அப்போதே நாம் மடிந்து போகிறோம். எனவே அன்னை மரியாளை போல நாம் தாழ்ச்சி கொள்வோம், விண்ணரசில் உயர்வு பெறுவோம். ஆமேன்.